இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறோங்க. இதெல்லாம் வந்து கேரளா, ஆந்திரா, ஹைதராபாத் அந்த மாதிரி போவோம். எத்தனை வண்டி போயிட்டு நாங்கள் அடிச்சு போட்டு நிற்கிற அளவுக்கு நிற்காம போகிறாங்க பெரிய வண்டி அவ்வளோ வேகமாக வண்டி கூட வேகமாக போகும். நீங்களே அடிச்சு என் வண்டியில் ஒன்றுமே இல்லை, பிரேக் நிற்காத ஒன்றும் நிற்காத முடியல. ஏதோ வேற வண்டி சொல்றியா? இதில் வாங்கி கட்டின எருமைகள் பார்த்தீங்கன்னா சென்னெருமை அதிகம் எப்பயும் கண்ணெருமை கம்மி தான். ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 80, 90, 1 லட்சம், 1.5 லட்சம் இந்த ரேஞ்சில் போகுது. இது கண்ணெருமைங்க, இது வெள்ளை டைப் எருமை. இதெல்லாம் முக்கால்வாசி சன்னெருமை தான். இது கண்ணெருமை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போவோம்னா உங்களுக்கு வந்து ஆந்திரா, ஹைதராபாத், தெலுங்கானா, அப்புறம் மும்பை கூட போங்க ஏற்றிட்டு போவாங்க. இங்கே தான் இருக்கிறதுலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இங்கே இருந்தால் மற்ற சந்தைக்கெலாம் போவாங்க. சிந்தாமணி, மோர்பாளையம் எல்லா சந்தைக்கும் இங்கே தான் இருந்ததை எருமையில் வாங்கிட்டு போவாங்க. இங்கே எங்கள் சந்தைக்கு வந்தீங்கன்னா, கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்தீங்கன்னா எருமையெல்லாம் நல்ல எருமையாக வாங்கலாம். கடந்த வாரம் தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல சந்தைக்கு. இன்றைக்கி வாங்கி கட்டியிருக்க எருமையில் பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு. இது சனியர் மரங்க. சனியர் மரம் இதெல்லாம் சனியர் மரம். சரிங்க, வேறு பெரிய எருமை எடுத்து போடுறேன். நம்ம அடுத்த வாரம் சந்தையில் பார்க்கலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எருமையை கட்டியிருக்கிற எருமையெல்லாம் கவர் பண்ணிட்டோம். முன்னாடி இருந்தால் நான் எருமையை வேறு வீடியோவில் போடுறேங்க. அன்டில் தென் பை. இப்போ என்னென்னா எருமை ரேட் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. எப்பயும் போல் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கிடரிக்கண்ணை வளர்த்து பாருங்கள். 100 எருமையாக பால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எருமையும் வாங்க. எருமையெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் பெருவட்டான எருமை தான் வருது. முறா கைண்ட் ஆஃப் எருமை. அதுலேயும் சின்ன எருமையும் கொஞ்சம் வருது. எல்லா எருமையும் வளர்க்க பாருங்கள். அது பால் மாதிரி இருக்கிற மாதிரி உண்டான எருமையும் பார்த்திங்கன்னா நாட்டு எருமை வச்சு வளர்ந்து பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் பார்க்கலாம். பை.